கிறிஸ்துக்குள் பிரியமான என் தேவ ஜனங்களே, என் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற உயிருள்ள வார்த்தை என்னவென்றால், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகர் நீங்கள் பயந்து கொன்று சமாதானம் இல்லாமல் நீங்கள் மிகவும் விரத்தியில் ரொம்ப கஷ்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? பாருங்கள், நீங்கள் பயப்படாதீங்க. எங்கே நாம் செத்து விடுவோமோ என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? அந்த அளவுக்கு மருத்துவர் உங்களை பயமுறுத்தி வைத்திருக்கிறாரா? இந்த ஆப்ரேஷன் செய்தால் நீங்கள் பிழைத்தாலும் பிழைக்கலாம், பிழைக்காவிட்டாலும் இல்லை, எல்லாம் ஆண்டவர் கையில் இருக்கிறது என்று சொல்லி அவங்க சொல்லிட்டாங்களா? ஆமாம், எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கையில் தாங்க இருக்குது. அதை அறிந்த ஆண்டவர் பாருங்க இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்கிறாங்க, நீ பயப்படாதே, நீ சமாதானத்தோடு இரு, நீ சாக போவதில்லை, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை எல்லாம் நீ காண்பாய், அதனால் நீ எதை குறித்தும் கவலையே படாத என்று சொல்லி இன்னைக்கு அப்பா இன்னைக்கு பாருங்க அருமையான ஒரு வார்த்தையை, உயிருள்ள வார்த்தையை கொடுத்துருக்கிறாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஜீவன் உறுதி, மரணமும் ஜீவனும் இயேசு கிறிஸ்துவின் கையிலே தாங்க இருக்குது. அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் சாக மாட்டீங்க, பிழைத்து கொள்வீங்க, நீங்கள் நன்றாக இருக்க போகிறீங்க. எந்த மருத்துவராலும், அதாவது அவங்க எந்த மருத்துவர் உங்களை பார்த்து சொன்னாங்களோ அதே மருத்துவர் சொல்வார், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி. அது நிச்சயமாக இன்றைக்கி நடக்க போகுதுங்க. தைரியமாக இருங்க, நீங்கள் எதை நினைத்து கவலையே படாதீங்க. அப்பா இன்றைக்கி உங்களுக்காகவே இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. அதனால் சந்தோஷமாக இருங்க, எல்லாவற்றையும் ஏசப்பா பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம்.